அதாவது இந்த வழக்கு என்னென்ன தவறுகள் நடந்ததுன்னு பல விஷயங்களை வந்து நீதிமன்றத்தில் கோடிட்டு காட்டுறாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம், அதில் முக்கியமான சாட்சியாக இருந்தது அந்த காவல் நிலையத்தில் பணியாற்றிய ஒரு பெண் கான்ஸ்டபிள். அவர்களோட வாக்குமூலம் என்னென்னா, இவர்களை அடித்து ரத்தம் சிந்தின அந்த சிந்தின ரத்தத்தை அவர்களுடைய உள்ளாடைகளை கழட்டியே வந்து துடைக்க வைத்திருந்தார்கள் என்று சாட்சியம் அளித்திருந்தார். இதெல்லாம் வந்து வழக்கில் உத்தரவில் இருக்குது. இதை பற்றி விரிவாக தான் இன்றைக்கி நம்ம விவாத மேடையில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்மோடு மனித உரிமை ஆர்வலர் மற்றும் வழக்கறிஞர் ஹென்றி டிஃபேன் இணைகிறார். வணக்கம் திரு ஹென்றி டிஃபேன். இந்த நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது? இது ஏற்படுத்தக்கூடிய பாரதூர விளைவுகள் என்னவா இருக்கும்? பொதுவாக சித்திரவதை சார்ந்த விவாதங்கள் வரும்பொழுது கோபத்துடன் பேசுகின்ற ஹென்றி இன்று முதலில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அவர்கள் தானாக முன்வந்து இந்த வழக்கை 2020 ஜூன் மாதம் எடுத்துக்கொண்டதின் காரணமாக, குறிப்பாக ஜஸ்டிஸ் PN பிரகாஷ், ஜஸ்டிஸ் புகழேந்தி பெஞ்ச் இதை எடுத்துக்கொண்டு அன்றிலிருந்து தொடர்ந்து நீதிமன்றம் வெவ்வேறு மட்டங்களில், உச்ச நீதிமன்றத்தில், உயர் நீதிமன்றத்தில் பல பெஞ்சுகள், சிங்கிள் பெஞ்ச், மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நீதிமன்றம், இவர்கள் எல்லாம் முழுமையாக இதில் பணி செய்ததின் விளைவாக தான் இன்று 10 பேர் கொண்ட குற்றவாளிகள், அதில் ஒருவர் இறந்து 9 பேர் குற்றவாளிகள் என்ற ஒரு இறுதி முடிவு இந்த தீர்ப்பில் வந்திருக்கிறது. ஆகவே நீதிமன்றத்தை இந்த நேரத்தில் கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய கடமை இருக்கு. 2020 ஜூன் மாதத்திலிருந்து இன்று வரை ஒருவர் கூட ஜாமீனில் வெளியே விடாமல் அவர்கள் சிறையில் வைத்தே அவர்களுக்கு தண்டனை வழங்கியிருக்கு என்றால் அதனால்தான் தண்டனை கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் முதலில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாவதாக CBCIDயை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பலர் மறந்து விடுகிறார்கள். இந்த 10 பேரை கைது செய்தது தமிழக CBCID காவல்துறை என்பதை மறந்துவிட வேண்டாம். CBCID விசாரணை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்றைய தமிழக அரசு CBCIDயிடம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு இந்த வழக்கை CBIயிடம் ஒப்படைத்தது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே CBCIDக்கு என்னுடைய பாராட்டுதல்கள், CBIக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அவர்கள் இந்த விசாரணையை தொடர்ந்து கொண்டு சென்றதற்கு, CBI சார்பாக இந்த வழக்கை நடத்திய விஜயன் என்ற CBIயுடைய கவுன்சில் அவர்களுக்கும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் இந்த 5 ஆண்டுகள் தொடர்ந்து நின்றார்களே வழக்கறிஞர் ரூஃபஸ், ராஜீவ் ரூஃபஸும் அவருடன் இணைந்து பகவாஸ், இவர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுதல்களை நான் இந்த நேரத்தில் பணிவுடன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த சாத்தான்குளம் வழக்கின் விளைவாக தமிழகத்தில் சித்திரவதைக்கு எதிரான ஒரு கூட்டு இயக்கம் துவக்கப்பட்டிருக்கிறது என்பதை கூட பதிவு செய்ய விரும்புகிறேன். தீர்ப்பினுடைய வெவ்வேறு பாகங்கள் பின்னே வரும். ஆனால் இதெல்லாம் பதிவு செய்ய வேண்டிய அவசியமான விஷயங்கள். ஆனால் இன்றே நாம் மறக்காமல் கூற வேண்டியது என்னவென்றால், நாம் மறக்கக்கூடாது. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். இந்த வழக்கை பத்தி, இந்த வழக்கு இந்த சம்பவம் முடிந்த பிறகு அப்ப இருக்கக்கூடிய ஒரு மேஜிஸ்ட்ரியல் என்கொயரிக்கு ஒரு மேஜிஸ்ட்ரேட் போகும் பொழுது அவர் வந்து அங்கே இழிவுபடுத்தப்படுகிறார். அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளாக அதற்கு ஒரு சுவமோட்டோ கண்டெம்ட் எடுத்து அதில் அன்கண்டிஷனலாக மகாராஜன் நினைக்கிறேன் அவர் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி, அதே போல் இன்னொருவரும் அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரினதுக்கு அப்புறம் தான் அந்த நம்ம நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டது. அது ஒன்று. இன்னொன்று, விட்னஸ் டேம்பரிங், எவிடன்ஸ் டேம்பரிங் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய எவிடன்சஸ் எல்லாம் அளிக்கப்படுது காவல்துறையலான்னு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து குற்றச்சாட்டு வைச்சதுனால கோர்ட் உயர்நீதிமன்ற உத்தரவில் முதல் முறையாக ஒரு காவல் நிலையம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ரெவென்யூ அஃபீஷியல்ஸ், வருவாய்த்துறை அதிகாரிகள் கட்டுப்பாட்டுக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய விட்னஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணாங்க, எவிடன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ஒரு காவல் நிலையத்தில் சாட்சியங்களும் சரி இல்லை அங்கே இருக்கக்கூடிய எவிடன்சஸும் சரி தடயங்களும் அளிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி நீதிமன்ற உத்தரவில் ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் கண்ட்ரோலில் ஒரு காவல் நிலையம் வந்ததையே பார்த்தோம். அன்று இருக்கும்போது அந்த காவல்துறை நடந்தது பார்த்தோம். அது கூட வந்து இங்கே காவல்துறையாருடைய செயல்பாடு எப்படி இருந்ததுக்குன்ற ஒரு உதாரணம் தானே. அப்போ நான் அதை தான் சொல்ல வந்தேன்.
ஜஸ்டிஸ் பி.என். பிரகாஷுடைய முதல் ஆணையே காவல் நிலையத்தை மூடுவது என்பதை அவர் ஆணையிட்டார். மூடி ரெவென்யூ அஃபீஷியல்ஸ்கிட்ட ஒப்படைத்தார்கள். நான் அதை இன்றைய சூழலுக்கு நான் எதையும் கம்பேர் பண்ண விரும்பவில்லை. ஆனால் அன்று அந்த ஆணை விட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது. ஜஸ்டிஸ் பாரதிதாசன் அங்கே கோயில்பட்டியிலிருந்து மேஜிஸ்ட்ரேட் செல்கிறார். அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு நடந்த தாக்குதல்கள்லாம் என்னவென்று தெரியும். அந்த இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் அவர்கள் அளித்தார்கள் என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயங்கள். ஆனால் இதில் நாம் மறக்கக்கூடாது என்னவென்றால், இதே காவல் நிலையத்தில் பணி செய்த ஒரு பெண் காவலர் ரேவதி அவர்கள் கடைசி வரைக்கும் நின்று சாட்சியம் அளித்து குறுக்கு விசாரணை முழுமையாக அவர் நின்றார் என்பதையும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது என்ன காட்டுகிறது என்றால், இது போன்ற வழக்குகளில் தொடர்ந்து 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 நீதித்துறை விழிப்புடன் இருந்தால், எல்லா மட்டங்களிலும் விழிப்புடன் இருந்தால், இது போன்ற காவலர்கள் காவலில் வைத்து விசாரணை நடந்தால், வேகமாக நடந்தால் கண்டிப்பாக தண்டனை பெற்றுக் கொடுக்க முடியும் என்பதற்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு சாத்தாங்குளம் என்பதை கூற விரும்புகிறேன். நன்றி, பேசுவோம். தொடர்ந்து இரண்டு விஷயங்களை தொடர்ந்து பேசுவோம். இது பத்தி தொடர்ந்து பேசுவோம். இன்னும் சில விருந்தினர்கள் நம்மோடு இருக்காங்க. இத பத்தி ரெண்டே விஷயத்தை சொல்லுங்க. நான் இருக்க மாட்டேன், அதனால ஒரே விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இது விடுபட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சரவணன் மேஜிஸ்ட்ரேட் இந்த என்டையர் ஆபரேஷன்ல சரவணன் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் யார் ஜெயராஜ் பெனிக்ஸை ரிமாண்ட் பண்ணாரோ அவர் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல சிபிசிஐடி கொண்டு வருவதற்கு முன்பே அவர் விடுபட்டிருக்கிறார். வெண்ணிலா டாக்டர் யார் ஜெயராஜ் பெனிக்ஸை முதல்ல பார்த்தாங்களோ அவங்க ஃபிட் ஃபார் ரிமாண்ட் என்ற அறிக்கை கொடுத்தார்களோ அவர்களும் இதில் விடுபட்டிருக்கிறார். எந்த சப்ஜெயில் கோவில்பட்டியில் இவங்க 2 பேரையும் கொண்டு போய் சேர்த்தார்களோ அந்த சப்ஜெயிலில் இருக்கக்கூடிய சூப்பரண்டன்ட்டும் இதில் விடுபட்டிருக்கிறார். இதெல்லாம் நான் இதுவரைக்கும் பேசினது கிடையாது. காரணம், விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விசாரணைக்கு இடையூறாக செல்லக்கூடாது. 4வது இறுதியாக எப்பொழுதும் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டரும் பேசினாங்க, அப்போ இருக்கக்கூடிய மற்றவர்களாம் பேசினது, எப்படி ஒரு நாள் 19ஆம் தேதி நடந்த சம்பவத்திற்கு 22ஆம் தேதி அவர்கள் சிறையில் இறக்க முடியும் என்று இந்த வழக்கில் கொண்டு வரப்படாத ஒரு விஷயம் என்னவென்றால், ராப்டோமயாலிசிஸ் என்ற ஒரு ப்ராசஸின் காரணமாக அடிக்கும் போது எங்கெங்கெல்லாம் சதைகள் இருக்கோ அந்த சதைகள் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து மியோகுளோபின் என்ற அந்த விஷம் கிட்னியை அஃபெக்ட் பண்ணும்போது அதன் விளைவாக தான் அவர்கள் இறக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவர்களுக்கு அன்று டயாலிசிஸ் கொடுக்கப்பட்டிருந்தால், அவர் அன்று மேஜிஸ்ட்ரேட் சரவணன் அவரை கொண்டு போய் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருந்தார் என்றால் இன்று ஜெயராஜ் பெனிக்ஸ் உயிருடன் இருந்திருப்பார்கள் என்ற அந்த செய்தியை வருத்தத்துடன் அவர்கள் செய்யவில்லையே என்பதை பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி. நன்றி திரு ஹென்றி டிஃபன், உங்களுடைய விரிவான பார்வைக்கு மிக்க நன்றி. திரு முனவர் பாஷா, முக்கியமான வழக்கு, அன்றிருந்த ஆட்சிக்கும் சரி இப்போ காவல்துறை நிர்வாகத்திற்கும் சரி முற்றிலும் தோலுரித்து காய்ச்சின ஒரு கேஸ் இது. இன்னைக்கு நீதிமன்ற தீர்ப்பில் கூட அவர் சொல்கிறார் எப்படியெல்லாம் இந்த வழக்கில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லுது. அதே போல் அந்த சம்பவம் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் அவர் சொல்கிறாரு, அடித்து பழகிக்கலாம், இவங்க அப்பாவும் மகனையும் வச்சு அந்த 9 பேர் பேசிகிட்டு இருந்ததை அந்த சாட்சியமாக கொடுத்த டிப்போஸ் பண்ணதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. காவல்துறை மீது பெரிய விமர்சனம்லாம் வைக்கக்கூடியவர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் அன்றைய முதல்வராக இருந்த காலத்தில், அவருக்கு அந்த காலத்தில் இப்படி ஒரு வழக்கு நடந்தது, அரசு அதற்கு உடம்பு சரியில்லாமல் சேர்த்து போய் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போ சொன்னார் அவர். சார், எந்த ஆட்சியிலும் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்தால், அதிலேயும் குறிப்பாக காவல்துறையினரே அதற்கு காரணமாக இருந்தால், அவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸிற்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. இன்னும் சொல்லப்போனால், பெற்ற மகனை பறிகொடுத்த அவரது பெற்றோர்களையே இறந்தவன் என் மகன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இதே தமிழகத்திலே அண்ணாமலை பல்கழகத்தில் சம்பவம் நடந்தது. அதனால் எந்த ஆட்சியாக இருந்தாலும் காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொடுமைப்படுத்துகின்ற பொழுது அதை நீதிமன்றங்கள் இப்படிப்பட்ட தீர்ப்பின் மூலமாகத்தான் தடுத்து நிறுத்த முடியும். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு தமிழகத்திலே பெரும்பாலான இடங்களில் சட்டத்திற்கு விரோதமான காரியங்கள் காவல்துறையினுடைய அனுமதியோடு காவல்துறையினுடைய துணையோடு நடக்கிறது. கள்ளக்குறிச்சியிலே நடந்த கள்ளச்சாராய மரணத்திற்கு கூட காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே தான் கள்ளச்சாராயமே விற்பனை செய்யப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம், ஒரு காலத்தில் கலைஞர் சொன்னார், காவல்துறையின் ஈரலை கெட்டுவிட்டது என்று. அந்த அளவுக்கு
காவல்துறைக்கு அதிகாரத்தை வழங்குகின்ற ஆட்சியாளர்கள் இருந்தால் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் இந்த தவறுகள் நடக்கத்தான் செய்யும். காவல்துறையை வைக்க வேண்டிய இடத்திலே வைக்க வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபொழுது அவருக்கு முன்னாலே ஒரு சரியான இடத்துல வச்சிருந்தா அன்றைய முதலமைச்சர் யாருமே வைக்கல சார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடம்பு சரியில்லாம இறந்து போயிட்டாங்க 2 பேரும். பொதுவான சிஸ்டமா சொல்றாங்க. காமராஜர் அவர்கள் இல்ல காமராஜர் அவர்கள் ஆட்சியில் கக்கன் அவர்கள் போலீஸ்துறை மந்திரியா இருந்த போது தானே ராமநாதபுரம் சம்பவம் நடந்தது. கீழத்தூர்ல 6 பேரை சுட்டுக் கொண்டு இல்லைன்னு சொல்லல சார், நான் மறுக்கல. அது நான் சொல்ல வருது, காமராஜர் தனக்கு பாதுகாப்புக்காக சைரன் வைத்த வண்டி முன்னாலே சென்ற போது அந்த வண்டியை நிறுத்த சொல்லி நான் என்ன சவ ஊர்வலமா போகிறேன், எதற்கு எனக்கு முன்னால் வண்டி? அது வேற. அதெல்லாம் அவருக்கு சைரன் வச்ச வண்டி வேண்டாம்ன்றதெல்லாம் ரெண்டாவது சார். காவல்துறையுடைய செயல்பாடு தானே. எந்த ஆட்சியில் இருந்தாலும் அதான் சொல்றேன். அவருடைய போலீஸ் ஆட்சி தான் நானே சொல்றேன். முதல்ல ஆட்சி எதுவாக இருந்தாலும் காவல்துறை அடக்கி வைக்கப்படவில்லை என்று சொன்னால், அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது இயற்கையாக நடந்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த நீதிமன்ற தீர்ப்பானது காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு இழுக்கு. காக்கி சட்டை போட்டவர்கள் எவ்வளவு கண்ணியத்தோடு நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு எடுத்துக்காட்டு. இன்னும் சொல்லப்போனால் தீர்ப்பிலே என்ன சொல்ல போகிறார் நீதிபதி என்று நமக்கு தெரியாது. ஆனால் தீர்ப்பு சொல்லிட்டார். தண்டனை என்னன்றது 30ஆம் தேதி சொல்றேன்னு சொல்லிட்டார். அந்த 10 பேரும் குற்றவாளின்றதை சொல்லிட்டாரு. ஆனால் தண்டனை தான் முக்கியம். ஏன்னா இவங்க சரியான தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும். 2 உயிர்கள் பலியாவதற்கு காரணமாக இருந்தவர்கள், இவர்கள் மீது கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் என்னை கேட்டால் என்கவுண்டர் பண்றால் கூட தவறில்லை என்பதுதான். காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளே என்கவுண்டர் பண்ணுங்க. என்கவுண்டரே தவறானது தான். அதுவே ஒரு விதமான கொலைதான் பொதுவான. என்னை பொறுத்தவரை இன்றைக்கு பாலியல் குற்றங்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் சட்டத்தின் ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்து விடுகிறார்கள். இவர்களை எல்லாம் நீங்கள் மரண தண்டனையே இருக்கு சார். ஆனாலும் குற்றம் நடக்குதுன்னா தண்டனைகளுடைய தீவிரம் குற்றங்களை குறைக்கிறது இல்ல. இல்ல குற்றங்களை நம்மளுடைய நீதிமுறையும் ரெட்ரிபியூட்டிவா இருக்க கூடாது, ரிஃபார்மேட்டரியா இருக்கணும் அப்படின்றதுதான் பொதுவான எல்லா வல்லுநர்களும் சொல்றது. நீங்க ரிஃபார்மேட்டிவா இருக்க போய் தான் நம்மள தட்டி கேட்க ஆளே இல்லைன்ற அந்த தோரணை குற்றவாளிகள் மத்தியிலே வந்து விடுகிறது. இங்க காவல்துறை அதிகாரிகள் தான் குற்றவாளிகள். காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதான் நிலைமை, குற்றவாளிகளுக்கும் அதான் இல்ல. 2 வழக்கை நான் ஒப்பிடுறேன் சார். இதே போல் இந்த சம்பவம் நடக்குது. ஃபெனிக்ஸ் ஜெவராஜ் ஜூன் 20, 19, 2020 நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அன்றிருந்த முதல்வர் இது உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகள் எவிடன்ஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்றாங்க, விட்னஸை டேம்பர் பண்றாங்க, எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்றாங்க. அது போல நடக்குது. இதே போல ஒரு கஸ்டோடியல் டெத்து இல்லை போலீஸ் டார்ச்சர்ல ஒருவர் இறந்து போகிறார், அஜித் குமார்னு. சில மாதங்களுக்கு முன்பு முதலமைச்சர் உடனடியாக உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு ஐ எம் சாரின்னார். சாரி சொல்லிட்டு உடனடியாக அந்த வழக்கு கோரிக்கைக்கு ஏற்றவாறு சிபிஐக்கு மாற்றப்படுது. அரசு அங்கே கவரப் பண்ணல. இங்கே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவரப் பண்ணல. ஆனால் அன்னைக்கு கவரப் பண்ண முயற்சி நடந்ததுன்றது வெளிப்படையாக தெரியுது. சிபிசிஐடி என்கொயரிக்கு சிபிஐக்கு மாத்தினாங்களா இல்லையா அந்த ஆட்சியில்? அந்த ஆட்சி நடந்தது. ஆனால் டெத்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்கன்னு யார் சொன்னது சார்? இறந்தவன் என் பிள்ளையே இல்லைன்னு சொன்னாங்க அந்த காலத்துல. ஆமா சார், அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல. ஆமா சார், நான் கேக்குறது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இப்ப களத்துல இருக்கக்கூடிய முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் 2 முதலமைச்சர் தான் ஒப்பீடு பண்ண முடியும். செஞ்சீங்கன்னா தப்பு இல்ல, இன்னைக்கு அதை சொன்னா தப்புன்னு சொன்னா அது நீங்க தப்புன்னு சொல்ல தாராளமா சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது காமராஜர் அப்போ ஜீவாக்கு மேற்கோள் காமிச்சல, ராமநாதபுரத்துல சுட்டு 6 பேரை கொண்டது காமராஜர் காலத்துல தான். காமராஜர் காலத்துலன்னா மத கலவரம் அன்னைக்கு 2 ஜாதிகளுக்கு இடையில ஜாதி கலவரம் உருவாச்சு. அதை தடுத்து நிறுத்துறதுக்காக வேற வழி இல்ல. காமராஜர் சுட்டா சரியில்லை, எது அப்படி ஒரு இது கிடையாது. நம்ம பேசுவோம். சொல்லல சார், அதை நான் நியாயம் சொல்லல. அன்னைக்கு ஜாதி கலவரத்தை தடுத்து நிறுத்துவதற்கான அந்த நடவடிக்கை அரசு அதிகாரம் போலீஸ் என்ன செஞ்சாலும் சரியா பேசுவோம். தப்புன்றேன், நான் அதை தான் தப்புன்றேன். போலீஸ் எதை செய்தாலும், காமராஜர் செய்த ஆட்சி காலத்தில் நடந்தாலும் தப்புதான், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்தாலும், கலைஞர் அவர்கள் ஆட்சி நடந்தாலும் தப்பு, தளபதி ஸ்டாலின் செஞ்சாலும் தப்பு, எடப்பாடி செஞ்சாலும் தப்பு, காமராஜர் செய்திருந்தாலும் தப்பு. அதுல மாறுபட்ட கருத்து இல்ல. காவல்துறைக்கு எந்த அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்தை ஒழுங்கா பயன்படுத்த விடணுமே தவிர, அவர்கள் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு தடி எடுத்தவன் தண்டல்காரனை போல செயல்பட்டால் அதற்கு தான் இந்த தண்டனை. சார் பொதுவா அரசு பயங்கரவாதம், அரசுடைய பழிவாங்கல் இதெல்லாம் ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது அதோட சமப்படுத்த பார்க்குறாங்க. இது நம்ம முழுக்க இது ஒரு வளாக கொலை, கஸ்டோடியல் டெத். ஆமாம்,
அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு ஒருத்தனுடைய உயிர் இயல்பா போனாலே போலீஸ் பொறுப்பு. ஆமா, ஏன்பா? லாக்அப் டெத்தும்பாங்க அத. ஆமா, இது கஸ்டோடியல் டார்ச்சரால நடந்த டெத். ஆமா. சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். ஒருத்தன் வந்து வீட்டில் இருக்கும்போது சாரோட போலீஸ்ல இருந்தா போலீஸ் வந்து அவனை முழுக்க பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. இதெல்லாம் வந்து பொதுமக்கள்கிட்ட போய் அடிச்சு பழகலான்னு சொல்லியிருக்காங்க. அடிச்சு பழகலாம் ரெண்டு பேர்த்த வச்சு அந்த அமைப்பின் மீது அந்த அந்த காவல்துறைங்கிற அமைப்பின் மீது அதை வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சரின் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கை இங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த விஷயம்தான் போலீஸ் துறைக்கு அவங்க கொடுத்த அதிகாரம். ஏன்னா அப்போ முதலமைச்சருக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து யாரையும் ஒரு ஆளுமை செய்கின்ற அதிகாரம் செய்யக்கூடிய நிலையில் இல்லை. எந்த டிபார்ட்மெண்ட்டையும் அவர் கையில் வச்சுக்கல. ஏன்னா அப்போ இருந்த கான்செப்டுங்கிறதே டெல்லியிலேருந்து ஆட்சி செஞ்சது தான். எப்படியோ எங்கள் ஆட்சியை காப்பாற்றி தந்தீங்கன்னு எடப்பாடி அவர்களே பிஜேபி பார்த்து சொன்னார். இது எல்லாமே தொடர்புடையது. இப்போ ஒரு நிர்வாகம் இதை ஸ்டாலின் கேட்பார், முதலமைச்சர் கேட்பார்னா அவர் கையில் பிடி இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு அரசு இருக்குது, திமுக அரசோ எந்த முதலமைச்சர் இருந்தாலும் இவர் வந்து ஒரு நிர்வாகத்தையும் அமைப்பையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காருன்னா இவர் கையில் இருக்கணும். அங்கே குடுமி வந்து அவர் கையில். ஹென்றி வந்து சரியா வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாரு. எப்படி அந்த ஃபர்ஸ்ட் அவர்கள் அடிச்சு துன்புறுத்தலுக்கு ஆனாகி டார்ச்சருக்கு ஆனதுக்கப்புறம் அவங்க மெடிக்கலி ஃபிட் ஃபார் ரிமாண்டுக்கு நீதிமன்ற காவலுக்கு அனுப்புறதுக்கு ஃபிட்டாக தான் இருக்கிறாங்க, அவங்க உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு மருத்துவர், அரசு மருத்துவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அதை வந்து அதை ஒத்துக்கிறாரு ஒரு மேஜிஸ்ட்ரேட். அதுக்கப்புறம் பிரிசனுக்கு போய் அவங்கள ரிமாண்ட் பண்ற இடத்துல கோவில்பட்டி சப்ஜெயிலையும் அதை பத்தி கேள்வியே எழுப்பல. அப்ப பல லெவல்ல வந்து அன்றிருந்த ஒரு நிர்வாகம் வந்து எப்படி சீரழிஞ்சிருக்கு அப்படின்றது தான் இந்த வழக்கு வந்து நமக்கு இல்ல. இது கண்டிப்பா அரசின் நிர்வாகத்தோட தொடர்புடையது. காவல்துறை இந்த மாதிரி தடியெடுத்தவன் தண்டல்காரங்கிற அளவுக்கு நடக்கும்னா காவல்துறை அவ்வளவு பெரிய உயரிய அமைப்பு கிடையாது. அரசை விட முதலமைச்சரை விட அதை தாண்டி நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி நிலையெல்லாம் அதில் இருந்திருக்கு. இன்னொன்று தூத்துக்குடியில் அந்த பினிக்ஸ் இவங்க வந்து இந்த அளவுக்கு இது வந்ததுக்கான காரணத்தையும் சொல்லிடுறேன். அவங்க வந்து ஒரு பெரிய வணிகர் சங்க தலைவர். அவங்க திருச்செந்தூர் தூத்துக்குடி பகுதியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய எண்ணிக்கையில் உள்ள ஒரு சமூகத்தை சேர்ந்தவரும் கூட அவர். இது இருந்ததுனால தான் மக்கள் திரண்டாங்க. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இது ரோட்டில் வந்து இந்த ஊசி மலை பாசி விற்பாங்கல்ல, அந்த குருவிக்கார சமுதாயம், இவ்வளோ பெரிய ஆள் அடித்ததுனால தான் அது கொஞ்சம் இஷ்யூவாகவே ஆயிருக்கு. அந்த எடப்பாடி ஆட்சியில் இந்த கொடூர போலீஸ்காரர்களில் ஒரு ஊசி மலை பாசி விற்கக்கூடிய ரோட்டோர வசிக்கக்கூடிய ஒரு எளிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய செத்து போயிருந்தா இந்த அளவு கூட வந்திருக்காது சார். இது அப்படியா? அப்படின்னா யாரு ரோட்ல ஏதோ 2 பேர் இருந்தா அப்ப இல்லைன்னு போயிட்டே இருப்பாங்க. அப்ப அது உயிர் இல்லையா? நீதி கூட வந்து ஒரு பின்புலம் செல்வாக்கு இருந்தா, ஆமா, ஒரு செல்வாக்கு செல்வாக்கு கண்டிப்பா. இப்ப 2 போனவங்களும் அந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு பெரிய எண்ணிக்கையில் கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அந்த வணிகர் சங்கத்தில் அவர் ஒரு முக்கியமான நபர்னால தான் கடையெடுப்பு அதெல்லாம் நடத்தினதுக்கு அப்புறம் தான் சார் எடப்பாடி வெளியே வந்தாரு. இப்போ இந்த தீர்ப்பு வந்தது என்ன தாக்கத்தை அந்த பகுதியில் ஏற்படுத்தும்? இல்ல கண்டிப்பா 30ஆம் தேதி ஜட்ஜ்மெண்ட்ல சொல்ல போறார் என்னென்ன தண்டனை அந்த 9 பேருக்கும். இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் ஸ்ரீதர் முதற்கொண்டு கடைசியாக அந்த கான்ஸ்டபிள் வரைக்கும் என்ன தண்டனைன்னு சொல்ல போறாங்க. கண்டிப்பா இந்த தண்டனை வந்ததுக்கு அப்புறம் அந்த பகுதியில் இந்த சம்பவம் அவர்கள் தொடர்புடைய குடும்பங்கிறது மட்டும் இல்லை, அந்த கொடூரத்தை அவங்க நேரில் பார்த்தவங்க அந்த திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கும். ஏன்னா அது தமிழ்நாடுங்கிறது ஒரு அமைதி பூமி, ஒரு ஜனநாயகத்தில் இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் கிடையாது. இங்கே வந்து ஒரு போலீஸ் வந்து ஒரு கடையடைன்னு சொல்லிட்டு வான்னு கூட்டிகிட்டு போனால் உயிரே போயிடும், அப்பா பையன் 2 பேரையும் அடித்து விளையாடுற அளவுக்கு நடந்திருக்குங்கிறது இன்றைக்கி தீர்ப்பில் சொல்லியிருக்கலாம். பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கே பதப்பதைக்குது இல்லைங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் முரண் என்னன்னா அந்த தீர்ப்பிலேயே இருக்கு, அவர்கள் வந்து அனுமதியை மீறி அந்த நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி எல்லாம் கடையை அன்னைக்கு திறந்து வைக்கல. குற்றச்சாட்டு திறந்தே வச்சிருக்காங்க. போட்டது ஃபால்ஸ் கேஸ், பொய் வழக்கு. அதுக்கு ஒரு சட்டப்பிரிவு இருக்கா இல்லையா? நான் வந்து லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுறேன்னா என்னை அடிச்சு கொள்ளலாம் முடியாது, அதுக்குன்னு ஒரு தண்டனை இருக்கு, அதை நான் கட்டி ஆகணும், அவ்வளவுதான். ஹெல்மெட் போடலைன்னா அது ஒரு குற்றம், அவ்வளவுதான். அடிச்செல்லாம் கொள்ள முடியாது. இன்னொன்று போலீஸுக்கு கை வைக்கவே அதிகாரம் கிடையாது. இதுக்கெல்லாம் இப்ப இந்த அளவுக்கு பண்றாங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நீங்க ஒப்பிட்டீங்க இதே முதலமைச்சர் இங்கே திமுக ஆட்சியில் நடந்துச்சுன்னு, அந்த ஆட்சியில் நடந்ததும் தப்பு தான். போலீஸ் ஆல்வேஸ் போலீஸாக தான் இருக்கிறாங்க காமராஜர் ஆட்சி காலத்தில். ஆனால் உடனே முதலமைச்சர் வந்து அவர் நேரடியாக அதில் பங்கு கொள்கிறாரோ இல்லையோ, அவருடைய ஆலோசனை பேரும் நடந்துச்சா? அப்படிலாம் கிடையாது, எதுவுமே இல்லை. உடனே அந்த எளியவர்கள் வீட்டுக்கு போகணும், சாரிமா என் ஆட்சியில் இப்படி நடந்து, ஒரு அமைச்சர் அனுப்பிச்சு விட்டார் போன்ல வந்து, சாரி என்னோட ஆட்சி இருந்தாலும் அவருக்கு பொறுப்பு இருக்குன்னு உணர்றாருல. ஆனால் எடப்பாடி அவர்கள் இதை பற்றி பேசவே இல்லையே. அவரா செத்துட்டாரு, அவங்களுக்கு ஏற்கனவே நோய், வயது பாருங்க, எல்லா சட்டமன்றத்தில் வந்து அவர் உடல்நல குறைவால நல்ல வேலை அவங்க 2 பேருடைய வயது குறைவு.
அவங்களுக்கு மட்டும் ஒரு 65-70 இருந்திருந்தா இதை அவங்க வெளியே பேசினோங்க. 70 வயசு போய் சேர வேண்டிய வயசு தானேங்க, ஏதோ போலீஸ் இது பண்ணணும்னு இறந்துட்டாங்கன்னு முடிச்சிருப்பாங்க. அதான் சொல்கிறேனே, அவங்க வயதில் குறைவாக இருந்தவர்கள், பெரிய எண்ணிக்கை கொண்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அங்கே அவர் செல்வாக்கானவரும் கூட அந்த வணிகர்கள் மத்தியில். இது மூன்றும் இருந்ததுனால தான் ஒரு 4 நாள் நீதி சாத்தியப்பட்டது. ஓரளவு இந்த அளவுக்கு சாத்தியப்பட்டு பேசுவோம். இதை விட அவங்க பொருளாதாரத்திலையும் ஒரு பெரிய லெவலில் சொல்ல முடியாத ஆட்களா எளியவர்களாக இருந்தா அப்போ அவங்களுக்குலாம் என்ன நிலைன்னு பாருங்க. அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படித்தானே திரு பாண்டியன், உங்களுடைய கருத்து? மிஸ்டர் ஹென்றி, அதுக்கு முன்னாடி குணா அவர்கள், அதுக்கப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஆப்தான் நல்லாவே இந்த விஷயத்தை வந்து எதை கண்டிக்கணும், எதை பாராட்டணும் அப்படிங்கிறத எல்லாமே நல்லா எடுத்து, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய விஷயம் தமிழ்நாட்டுக்கு. அதை எடுத்து நம்ம விவாதிக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை வந்து நம்ம அதில் எது பாராட்டணும், எது கண்டிக்கத்தக்கது, எதை வந்து ஃபாலோ பண்ணணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாருமே சொல்லிட்டீங்க. அதில் சில விடுபட்டதும் ப்ளஸ் கொஞ்சோண்டு என்னுடைய கருத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஃபெலிக்ஸ் ஜெயராஜோட வயசு வந்து 58, அப்போ ஃபெலிக்ஸோட வயசு 31. அது ஒரு முக்கியமான காரணம் அவர் ஜீவா சொன்னதுக்காக. அடுத்தது இதில் முக்கியமான இன்னொரு நோக்கமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அப்போ பேசப்பட்டது, இப்போ பேசப்படலை. இதில் தீர்ப்பில் இருக்கான்னு எனக்கு தெரியல. அந்த ரகு கணேஷ்கிற எஸ்ஐ வந்து ஏற்கனவே இந்த கடையில் போய் ஃப்ரீயாக செல்ஃபோன் கேட்டு அதுதான் ஒரு உள்நோக்கமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் பேப்பரில் செய்தி வந்துச்சு. அதை மட்டும் இதில் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷன் போட்டது வந்து இவங்க அந்த கடை 15 நிமிஷம் லேட்டாக, அதாவது கூட திறந்து வச்சாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து 188 செக்ஷன் 383 506 2 தான் போட்டு அனுப்புனது. அதுக்கப்புறம் ஹென்றி சொல்லிட்டாரு, அந்த மேஜிஸ்ட்ரேட் என்ன தப்பு பண்ணாங்க, அந்த டாக்டர் என்ன தப்பு பண்ணாங்க, அந்த சப்ஜெயிலோட சூப்பரண்ட் என்ன தப்பு பண்ணாருங்கிறத அவர் விடுபட்டதையும் சொல்லிட்டாரு. அப்போ அதில் வந்து கேஸில் அவங்களாம் வந்திருக்கணும், வரல, விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு உள்ள கவர்மெண்ட் வந்து ஒரு 10 lakhs வந்து அவங்களுக்கு கொடுத்துச்சு. திமுக வந்து கட்சி ரீதியாக 25 லட்சம் கொடுத்தாங்க. இதுதான் வந்து இது எக்ஸ்ட்ரா சொல்ல வேண்டிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம இந்த இதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுக்காக நோக்கத்துக்காக எதுக்கு நடந்தாலும் சரி, ஒருத்தர் 2 பேர் அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை. ஒரு 9 பேர் சுற்றி நின்று 2 பேர் அடிக்கிறதுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அது ஆக்சுவலாக. ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ரவுடிசம் மாதிரி தான். அது போலீஸுங்கிறதே மறந்துருங்க நீங்கள் அதுக்குள்ளே. அதாவது இது இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்து நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்க தகுந்தது. இன்றைக்கி வந்து சப்ஜெக்ட் டு வெரிஃபிகேஷன் இன்னொரு தீர்ப்பு கரூரில் வந்திருக்கிறதா சொல்கிறாங்க. 2012 அக்டோபர் 30 இந்த பசுமொன் இதுக்கு போயிட்டு போகும்போது ஒரு 7 பேரை வந்து பெட்ரோல் பாம்பு போட்டு கொலை பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக. அந்த கேஸ் வந்து வெவ்வேறு நிர்வாக காரணமாக அது கரூருக்கு வருது, இல்லைனா அது வந்து வராது. அதுக்கு தீர்ப்பு கொடுத்து அதுக்கும் ஒரு 9 பேர் குற்றவாளி. ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நடந்தது. இதுக்கு அரசியலுக்காக அந்த பாயிண்டில் அந்த இதில் நம்ம இதை எடுத்துக்கலாம். பட் ஆனால் என்னென்னா, நம்ம எந்த அரசியலாக இருந்தாலும் சார் சொன்னதே கூட நம்ம அதை என்டாஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது போலீஸ்கில் வந்து இந்த மாதிரி கஸ்டடி நடந்து இதனுடைய கண்டினியூஷன் அப்படி பண்ணுனா, வட மாநிலங்கள் குறிப்பாக காஷ்மீர்லாம் பார்த்தீங்கன்னா இதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க. வந்து எதுவுமே மனித உரிமை இது கிடையாது, மீறல் தான் நடந்துகிட்டு இருக்குது. மணிப்பூரில் இப்போ வந்து நடந்தது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி இதுதான் நடந்துச்சு. அங்கே இராணுவமே வச்சு இந்த மாதிரி செஞ்சாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இது தீர்ப்பு கொடுத்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க பாருங்கள், இதுதான் நமக்கு பெரிய விஷயம். ஏன்னா இப்போ அவங்க ரேவதியை வந்து நம்ம ரொம்ப, ரேவதி மட்டும் இல்லை, இன்னும் ஜீலா சிவச்சந்திரன், அவங்க 3 பேரும் இவங்கெல்லாம் வந்து சாட்சி சொன்னது தான் முக்கியம். அவங்க வந்து ஏன்னா அவங்க ஒரு சக போலீஸாக இருந்து அதை வந்து நடந்ததை அப்படியே எடுத்து வந்து சாட்சியாக சொல்லி, அது எத்தனை வருஷம் கழிச்சு யோசிச்சு பாருங்கள். அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது எவிடன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணது, விட்னஸை டேம்பர் பண்ணதுன்னு எல்லாத்தையும், அதையும் ஒரு நீதிபதியை மிரட்டுற அளவுக்கு காவல்துறை அன்னைக்கு போச்சு. அதையெல்லாம் மீறி நிச்சயமாக அந்த எக்ஸ்டெண்டுக்கு போச்சுன்னா இந்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டபிள் ரேவதிக்கும் பியூலாவுக்கும் பெரிய அழுத்தங்கள் வந்திருக்கும் காவல் உயரதிகாரிகள்கிட்ட. ஆனால் அதையெல்லாம் மீறி சட்டத்தின் பக்கம், நீதியின் பக்கம் நின்று ரேவதி அவர்களும் அவங்க பியூலாவையும் நம்ம இதில் பாராட்டணும். ஏன்னா அவங்க வந்து இந்த இதான் மெயின் வந்து நீங்கள் அந்த எந்த லிங்க்கும், அதாவது எவிடன்ஸில் லிங்க் மிஸ் ஆனிச்சுன்னா வந்து விடுதலை ஆகிடுவாங்க. எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. கிரிமினல் கேஸில் அக்விட்டல் தான் ஜட்ஜு வந்து அவரால் கொடுக்க முடியாது. அது இந்த நம்ம 2Gலே கூட பார்த்தோம், அந்த லிங்க் வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டு லிங்க் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதை இவங்க 3 பேர் தான். அதில் வந்து ஃபிக்டிஷியஸ் கிளைம்ஸ் தான் சார். இதில் வந்து ஒரு கிரிமினல் கேஸு, ஒரு மர்டர், 2 மர்டர், டபுள் மர்டரு,
இதில் கொராபரேட் ஆகுது. எப்படி ஆகுதுன்னா இவங்க 3 பேர் தான் அதில் நேரடியாக பார்த்த சாட்சி. அப்போ இவங்க சொன்னது வந்து இதில் பெரிய வெற்றி. இது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, பப்ளிக்கில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு எது நடந்தாலும் அவங்க வந்து இந்த சாட்சி சொல்கிறதுக்கு பயப்படுறது அல்லது கோர்ட்டுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறதுங்கிறத தாண்டி இது ஒரு பெரிய விஷயம். இந்த விஷயம் அவங்கள நம்ம பாராட்டுறோம்னா அந்த அளவுக்கு தகும். அதுக்காக இந்த இடத்துல நம்ம ரொம்ப பாராட்டணும். இந்த எல்லாத்தை விட தாண்டி சிபிஐயோட தாண்டி இது சமூகத்திலேயோ அரசியல் ரீதியாக என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? நல்ல கேள்வி. இது வந்து இனி வந்து இப்படி ஒரு கஸ்டடி டெத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அரசியல் ரீதியாக குணா சார் நல்லாவே சொன்னாங்க, 3ஐயும் சேர்த்து. அந்த பீரியட் நடந்தது, துப்பாக்கி சூடு நடந்தப்போ நான் டிவியில் தான் பார்த்தேன் அப்படின்னா அது யாரோட தூண்டுதலில் நடந்துச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய சதி. அது ஆக்சுவலாக அந்த துப்பாக்கி அருணா ஜெகதீஷன் கமிஷன் முன்னாடி அன்னைக்கு இருந்த சீஃப் செக்ரட்டரியும் டிஜிபியும் வாக்குமூலமே கொடுத்துருக்காங்க. மினிட் பை மினிட் ரியல் டைம் பேசிஸில் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டு இருந்தோன்றதை பதிவு பண்ணியிருக்காங்க. அதனால் தெரியாமல் நடந்ததுன்றது உண்மை இல்லை. அருணா ஜெகதீஷன் கமிட்டி கமிஷன் ரிப்போர்ட்லேயே இருக்குது. தாண்டி அதில் ஒரு சதி இருக்குமோன்னு சின்ன சந்தேகம் இருக்குது இப்பயும். அது போக பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் சம்பவம், அப்புறம் சாத்தான்குளம், இந்த 3மே அந்த பீரியட் நடந்த மிகப்பெரிய துன்ப சம்பவம். அதுக்கு வந்து அந்த ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கலை. இப்போ வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இந்த தேர்தலில் முன்ன 30 நாளில் இவங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். வரவேற்றிருக்காங்க தீர்ப்பை. அதனால் நம்ம அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப யோசித்தோம். பப்ளிக் வந்து இந்த விஷயத்தை வந்து ரொம்ப ஆழமாக நாளைக்கு பத்திரிகையில் படித்து தெரிஞ்சுக்கிட்டு இதை நோக்கி மக்கள் எல்லாருமே நவரணும். இது போலீஸ், எல்லா போலீஸுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். போலீஸ், தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு ஈக்குவல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இது வந்து தலைகுனிவை ஏற்படுத்திருச்சு. இந்த தலைகுனிவை மாற்றுறதுக்கு இது தீர்ப்பு ஆகிருக்கு. அந்த 9 பேர் பல்வேறு காரணத்தினால உள்ளே போனால் கூட மரண தண்டனை கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நான் வந்து 30ஆம் தேதி தெரியும் நமக்கு. இந்த இதை வந்து மற்ற போலீஸ்காரர்கள் தமிழ்நாட்டில் உள்ளவங்க பின்னாடி வரப்போகிற இந்த விஷயத்தில் போகக்கூடிய அத்தனை பேரும், இந்த ஜுடிஷியல் சம்மந்தப்பட்டவங்க, டாக்டரு, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாகவும் உண்மையாகவும் இருக்கணுங்கிறது வந்து இதுலேருந்து வெளிப்படுது. இதை நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிறது தான் என்னுடைய விஷயம். காவல்துறையை பொறுத்தவரை இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடுகின்றவர்களுக்கு கண்டிப்பாக தப்ப முடியாது. நீதிமன்றத்தை அவர்களை காப்பாற்றது என்பதை இந்த தீர்ப்பின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த பெண் ரேவதி, பியூலா மற்றும் இன்னொருவர் 3வரும் துணிந்து சொன்ன சாட்சியம் என்பது அவருடைய வீரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. காவல்துறையில் இருந்தாலும் கூட உயிரை பற்றி கவலைப்படாமல் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று பாடுபட்ட அந்த 3 பேருக்கும் கண்டிப்பாக நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கும். அதே நேரத்திலே அரசாங்கமும் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை அல்லது பதவி உயர்வை தந்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். எதிர்காலத்திலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் இருக்க இந்த தீர்ப்பு காவல்துறையின் கையை கட்டி போடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் நான் கேட்கணும் உங்ககிட்ட. அப்போது இன்றைக்கி செல்வராணி, ஃபெனிக்ஸோட அம்மா, இறந்து போன ஜெயராஜுடைய மனைவி, அவர்கள் வந்து ஷி ஸ்டாண்ட்ஸ் வெண்டிகேட்டட். அரசு கொன்றுச்சு அப்படின்றத அன்று இருந்த காவல்துறை கொன்றுச்சுன்னு அவங்க சொன்னதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. அன்று இல்லை என்று சொன்ன அன்றைய முதலமைச்சர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இவருக்கு என்ன ஹி ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்ட் இல்லையா? இவருக்கு என்ன தாக்கத்தை? என்ன சொல்கிறேன், ஆட்சியாளர்களை பொறுத்தவரை எந்த ஆட்சியாக இருந்தாலும் சம்பவங்கள் நடக்கின்ற போது அதிலிருந்து சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க முயற்சிப்பது கடந்த காலத்திலேயும் நடந்திருக்கிறது. நான் உதயகுமார் வழக்கையே சொல்லி இருக்கிறேன். எனவே நீங்கள் அன்றைக்கு சொன்னதை வைத்து நீங்கள் பேசக்கூடாது. இந்த தீர்ப்பு என்பது காவல்துறை இனி அத்துமீறி சொன்னதை வச்சு பேசல. அசெம்பிளியில் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், ரெக்கார்ட் பண்ணியிருக்காருண்ணா. அசெம்பிளியில் நம்ம கலைஞர் கூட தான் இறந்தவன் உதயகுமார் இல்லை, அவங்க பையன் இல்லைன்னுலாம் சொன்னார். ஆனால் கடைசியில் நீதிமன்றம் உதயகுமார் தான் இறந்தவன் தீர்ப்பு வந்தது. அதனால் கடந்த கால சம்பவங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி கலைஞர் தேர்தல் நிக்க போறது இல்ல. தூத்துக்குடியில கேண்டிடேட், கோவில்பட்டியில கேண்டிடேட் யார் நின்னாலும் மக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் நிறுத்த போறாரு. முதலமைச்சரா சந்திக்க போறாரு. சிரிக்குதுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். தினசரி கொலை 2020 இந்த சிரிப்பா சிரிக்குது சார். பத்திரிகைகளை புரட்டி பாருங்க, ஊடகங்களை பாருங்க. தினசரி பாலியல் பலாத்காரம், போக்சோ சட்டத்தில் எத்தனை பேர் கைது செய்யப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது காவல்துறை இனியும் இப்படிப்பட்ட செயல்களிலே ஈடுபடுவதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை எங்கள் தலைவர் வாசன் என்றைக்குமே சொல்லுவார்,
பெண்களுக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் அந்த வழக்கை உடனடியாக தீர்த்து வைத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், தேவைப்பட்டால் தூக்கு தண்டனை கூட வழங்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்லுவார். எனவே இந்த வழக்கிலே கொடுத்திருக்கின்ற குற்றவாளிகளுக்கு எதிரான தண்டனையை தமிழ் மாநில காங்கிரஸ் வரவேற்கிறது. அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அரசு பயங்கரவாதத்தை நிகழ்த்தும் போது காவல்துறையை தன்னுடைய ஏவலால் பயன்படுத்திக்குது. எப்போது போராடுகிற போராளிகள் மக்களுக்கு எதிராக இது மாதிரி சம்பவங்கள் நடக்குதோ அது அரச பயங்கரவாதத்துக்கு துணையாக தான் நிற்குது. அதுக்கான சாட்சி தான் இந்த விஷயங்கள் தான் நம்ம பார்க்கணும். இன்னொன்று, இதுக்கு உடனடியாக தீர்வுங்கிறது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் யாருன்னு தெரிஞ்சு உடனே அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து இந்த என்கவுண்டரை தூக்கி பிடிக்கிறது, அதை ஒரு பெரிய விஷயமா பண்ணுறது, கொண்டாடுறது, உடனே எது விசாரிக்காமல் உடனே சுட்டு கொள்ளுங்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் மக்களுடைய அறியாமை தான் இது காரணம். இதை காவல்துறையும் மனிதர் தான். காவல்துறை மனிதர்களை இன்னொருத்தர் அடிக்கிறதுக்கான உரிமைகள்லாம் கிடையாது. எப்படி ஒரு அரசு நிர்வாகம்ங்கிறது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. இல்லை, அப்போ இந்த என்கவுண்டர் ஏதோ ஒரு கொடுங்குற்றம், ஒரு பாலியல் குற்றங்கள் பெரும்பாலும் அதில் தான் நடக்குது. உடனடியாக அந்த அக்யூஸ்டை ஒன்று சுட்டுக் கொள்வது, இல்லைன்னா இப்போ சுட்டு கொள்வது இல்லை, காலில் ஏதோ தப்பிச்சு ஓடும்போது காலில் சுடுற மாதிரி என்கவுண்டரில் சுடுறாங்க. அப்போ நம்ம போலீஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அவர்களை தவறு செய்ய ஒரு தூண்டுதல். போலீஸ்னா சுடலாம் அடிக்கலாங்கிறது இந்த சினிமாக்கள் உருவாக்குனது தான். போலீஸ் அடிக்கலாம், அதுவும் இந்த உள்ளாடையோட நடக்க வச்சு கூட்டி போகிறதுலாம் போலீஸ்க்கு அதிகாரமே கிடையாது. இவங்க சினிமாக்களில் பொது புத்தியில் உருவாக்குறது, போலீஸ் அடிக்கலாம் கொலை செய்யலாங்கிறத உருவாக்குறது. ஸோ அந்த சினிமாக்கள் பொது புத்தி இதையெல்லாம் சேர்ந்து என்கவுண்டரை பெருமைப்படுத்துறது, மரண தண்டனை வேணும், மரண தண்டனை இருந்தால் எல்லாம் சரியாயிருங்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் நியாயப்படுத்துது. கொலைக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், யாரும் கொலை செய்யாம சட்டத்தில் இருக்கு. ரேர் அண்ட் ரேர் கேஸ், அரிதிலும் அரிதான வழக்குகளை கொடுக்கலான் இருக்கு. அது கூட மரண தண்டனை இல்லாத நாடுகளின் எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டு. இப்போ இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட இதை சொன்னாது எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்னு தெரியும். நாம இந்த மைண்ட் செட் இருக்குல்ல, அவன் அடிக்கலாம் அவன் கொல்லலாம், ஒரு புறம் ஐயோ இப்படி நடந்துருச்சே போலீஸ் இப்படி பண்ணலாமான்னு பதறுகின்ற அதே மக்களிடம் உடனே இவனை சுட்டு தள்ளணும், உடனே இவனை மரண தண்டனை கொடுக்கணும், அதுக்கும் ஆமா போடுவாங்க. அதுதான் இதனுடைய விளைவுங்கிறேன். மரண தண்டனையும் என்கவுண்டரும் சரிங்கிற மனநிலை தான் இப்படி அடித்து கொடுற லெவலுக்கு இங்கே போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதில் கண்டிப்பாக அரசியல் இருக்குது. இதை முதலமைச்சர் கேட்க மாட்டார், இதை நமக்கு மேலே உள்ள அமைச்சர்கள் பண்ண மாட்டாங்கிற அந்த மைண்ட் செட்டு, அந்த சூழல், இது எல்லாம் சேர்ந்து அந்த உயிரை எடுத்திருக்கு. இல்லைன்னா கை வச்சா சட்டப்படி தப்புன்னு அவங்களுக்கு தெரியுமில்லைங்க, எப்படிங்க அடிக்கிறாங்க? நீதித்துறையிலிருந்து எல்லாமே எப்படி இதை இந்த முதலமைச்சர் கண்டுகொள்ள மாட்டார் அடிச்சு கொண்டாலும் அப்படின்ற அந்த மனநிலை இல்லைன்னா இவ்வளோ பெரிய கொடூரம் நடந்திருக்காது இல்லைங்க. அடிச்சே கொண்டிருக்கிறாங்க, இரும்பு ராடை வச்சு அடிச்சே கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ அந்த போலீஸோட தனிப்பட்ட வன்மை ஏதோ ஒன்று இருந்திருக்கு. நான் அதான் சொல்கிறேன்ல, ஏதோ இவர் ஒரு வணிகர் சங்க தலைவராகவும் அந்த ஊரில் ஒரு மெஜாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்தவனால தான் இந்த அளவுக்காவது வந்தது. குருவிக்காரங்களாவோ ஊசி மலை பாசி விற்கிறவங்களாவோ இருந்தால், ரோட்டில் தங்குறவங்களா இருந்தால் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் போலீஸ். யாருக்கு இந்த அளவுக்கு விவாதம் கூட நடக்குமான்னு தெரியாது. அந்த தீர்ப்புலேயே இருக்குது. பெனிக்ஸ் உடம்புல 13 காயங்கள் அடித்ததில், ஜெயராஜ் உடம்புல 17 காயங்கள் அடித்த காயங்கள். அது எப்படி டெத்து காஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பாண்டியன் கூட எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ இதில் முக்கியமாக இந்த கட்டத்தில் நம்ம பேச வேண்டியது, சட்ட ஒழுங்கை ஒரு பெரிய இஷ்யூவாக பிரதான எதிர்க்கட்சி அதிமுக அவங்க கேம்பெயினில் எடுத்துகிட்டு போகிறது இதை தான். ஆனால் இது போன்ற அந்த விமர்சனம் வைக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் இருந்தபோது காவல்துறையினுடைய செயல்பாடு, அரசு நிர்வாகம் எப்படி பல்வேறு மட்டங்களில் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்றத, அது காவல்துறை அதிகாரிகள் இந்த ஸ்டேஷன்லேயும் சரி, மருத்துவர், அங்கேருந்து ஒரு நீதிமன்ற ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு, அதே போல் ஜெயிலில் இருந்து சூப்பரண்ட் எல்லோருமே தவறினார்கள்ன்றதை அம்பலப்பட்டு நிற்கிது இல்லை. இது இப்போது மக்கள்கிட்ட இவர்கள் வைக்கக்கூடிய இந்த நேரேட்டிவ்க்கு எதிராக போகுமா? இல்லை, ஏற்கனவே தேர்தல் அடிப்படையில் இன்னைக்கு அதிமுக கிரிப்பை இழந்திருக்கிறாங்க. அடிக்கடி டெல்லிக்கு போகிறாங்களேன்னு சொல்லி இன்றைக்கி ஏதோ ஒரு கணக்குக்கு டெல்லியே பிளான் பண்ணி உங்களை நாங்கள் ஒரு ஆளுமையாக்குறோன்னு சொல்லி ஒரு 27 சீட்டுங்கிற மாதிரிலாம் முடிச்சு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் அதிமுகவினுடைய செல்வாக்கான தொகுதிகள் எல்லாவற்றிலையும் அதிமுக இழந்து நிற்குது. தென் மாவட்டத்தில் அரசியலுக்குள்ள சுருக்க வேணாம், நான் கேட்கறது ரெட்டரிக்கு. சட்ட ஒழுங்கு தான் பெரிய பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் எடுக்கிறார். அதை பேசுவது ஆனால் இன்று அவர்களுடைய தார்மீகம் அவருக்கு எங்கே இருக்குங்கிற கேள்வி வருதுல்ல. ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும், பொள்ளாச்சியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் இந்த வழக்கு வந்ததை பற்றி மக்கள் இன்னைக்கு உரையாடுவாங்கல்ல. ஏன்னா முழுசாக இருந்த 2 உயிருங்க, அவங்க ஒன்றும் பெட்டில் போராடிக்கிட்டு இருக்கல. இன்னைக்கோ நாளைக்கோ ஒரு பால் ஊற்றுங்கன்னு சொல்லக்கூடிய நிலையில் இல்லை. கடையில் உட்காந்து செல்ஃபோன் வித்துட்டு இருந்தவங்க, செல்ஃபோன் ஊற்றுல ரொம்ப கம்பீரமான கண்ணியமான ஊரில் தாட்டியமான ஆட்களுங்க அவங்க. அந்த வணிகர் சங்க தலைவர்னா சாதாரண விஷயம் கிடையாது.
அப்படி இருந்த அப்பா பையன் 2 பேரையும் அடித்து விளையாண்டு கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டம் ஒழுங்கு கெட்டு போவதுக்கும் அரசுக்கும் உள்ள நேரடி தொடர்பை இது காமிக்குது. இப்போ இவங்க இன்னைக்கு யாரோ ஒரு பொண்ணை கிண்டல் பண்ணிட்டான், ஐயோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்ட்டு ஆளுநர் வரையும் நடிகர் விஜய் வரையும் பதறாங்களே. இவங்க சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுதுன்னா என்ன, கிரைம் ரேட் அதிகரிக்கிறது என்ன, ரெண்டுக்குள்ள வித்தியாசமே தெரியாது இவங்களுக்குலாம். ஒரு அரசே சீரழிஞ்சு போச்சுங்கிறதுலாம் வேற. இப்போ இந்த இதெல்லாம் வந்து அரசினுடைய நேரடி தொடர்பே உடையது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஃபயரிங்ல சுட்டு கொண்டது பப்ளிக் ஆர்டர் ஃபெயிலியர். அதெல்லாம் அரசு லா அண்ட் ஆர்டர் வேற, பப்ளிக் ஆர்டர் வேற. அது ஒரு பப்ளிக் ஆர்டர். இது வந்து சட்டம் ஒழுங்குன்றது ஒரு நீதி நிர்வாகம் இல்ல காவல்துறை செயல்பாடு எப்படி மோசமா இருக்கு. குற்றத்தை வந்து 2 பேருக்கு நடையில சண்டை நடக்கிறது, கிரைம் ரேட் அதிகரிக்குது. அதை வந்து அரசு கட்டுப்படுத்தி இருக்கணுங்கிறது செகண்ட். அரசே நேரடியாக ஈடுபடுறது. பரமக்குடி படுகொலை நடந்தது இல்ல ஜெயலலிதா அம்மையார் காலத்துல, அது அரசு தானே நேரடியாக அந்த சமுதாயத்தை அந்த மக்களை இமானுவேல் சேரன் செய்தி போனவங்களை தாக்குனது. இதெல்லாம் அரசே நேரடி தொடர்புடையதுங்கிறேன். இதுதான் அரச பயங்கரவாதங்கிறது. நான் சொன்ன அந்த கக்கன் போலீஸ் துறை மந்திரியா இருப்ப நடந்ததும் அரசே நேரடியாக நடந்தது. 2 சமுதாயத்துக்கான பிரச்சனைன்னு சார் சொன்னாங்க, அது உண்மைதான். ஆனால் அந்த 6 பேர் கொலையில் நேரடியாக சம்மந்தப்பட்டது காவல்துறை தான். இதைத்தான் சொல்கிறேன், அரசே நேரடியாக ஈடுபடுகிற அரச பயங்கரவாதம்ங்கிறதுல இந்த ஃபெனிக்ஸ் இதெல்லாம் வரும். தனிநபர் பிரச்சனையை அரசு எப்படி பார்க்குது, போலீஸ் எப்படி எதிர்கொள்ளுதுங்கிறதுலாம் கிரைம் ரேட் கான்செப்டில் வரும். பாண்டியன், உங்களுடைய நிறைவு கருத்து? சார், இவங்க அரசியலில் வந்து இப்போ பிஜேபியும் சரி ஏடிஎம்கேயும் சரி இந்த 3 விஷயத்த ரொம்ப இதாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த கூட்டணி வந்து ஒரு 30% மேலே ஓட்டை வாங்க முடியாது, வாய்ப்பே இல்லை. காவல்துறையோட செயல்பாடு அவங்க முக்கியமாக சொல்கிறது இல்லை இவங்க இது எதுக்கு சொல்ல வராங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டையும் அதோட கருத்து அசஸ்மெண்ட்டை சொல்கிறாரு. இல்லை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 வந்து நான் சொல்கிறேன் பாலியல் விஷயம் அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி எனக்கு சொல்கிறதுக்கு பாலியல் விஷயத்தையும் சட்ட ஒழுங்குங்கிறதையும் எங்கேயாச்சும் இப்போ என்னோட குடும்பத்தில் அது மாதிரி நடந்தாதானே சார் நான் நம்புவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் மணிப்பூர் நடந்த மாதிரி இங்கே நடந்திருக்காதாச்சும், அப்போ உத்தரப்பிரதேசம் நடக்கிற மாதிரி இங்கே நடக்குது. அப்போ எவ்வளவு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இங்கே குஜராத்தில் நடக்குது எப்படிங்கிறத சொல்லிகிட்டு இருக்கோம். வடநாட்டிலேருந்து சாரையாக வேலைக்கு இங்கே வர்றாங்க. கான்ஸ்டியூஷனல் பிரேக் டவுன் ஆகுது சுப்ரீம் கோர்ட்டே மணிப்பூரை பற்றி பண்ணிட்டு ஆர்பிட்டர் டிக்டம். அப்படி இருக்கிற ஒரு இந்தியாவில் இங்கே வந்து அமைதியாக இருக்குது. இன்றைக்கி வந்து 11.something ரெட்டை இலக்கில் வளர்ச்சி இருக்குது. உத்தரப்பிரதேசம், பீகார், ஒரிசா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் இவங்க ஆள்ற ரெட்டை இன்ஜின்லேருந்து சாரையாக மக்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க சார். குடும்பத்தோடு வர்றாங்க. இப்போ முன்னாடி வந்து ஆண்கள் மட்டும் வந்தாங்க, இப்போ குடும்பத்தோட வந்து குழந்தைங்களாம் வந்து படிக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. அப்போ எவ்வளோ எத்தனை 40-50 லட்சம் பேர் வந்து இங்கே இருக்காங்கன்னா அப்போ தமிழ்நாடு வந்து அமைதியாக இருக்குங்கிறத அர்த்தம். வருவாங்களா இங்கே? தலைமை தேர்தல் ஆணையரே வந்து தமிழ்நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டர் பிரமாதமாக இருக்குன்னு அவரே சொல்லிட்டு போயிட்டாரு. எஸ்ஐஆர் பணிகளை சிறப்பாக செஞ்சிருக்கிறதுக்கு பாராட்டினார். ஏகப்பட்ட சென்ட்ரல் இதுலேயே வந்து அவ்வளவு இருக்கு, வழக்கு முடிகிறதுல அவ்வளவு இருக்கு. 5 கோடி தேக்கம் வழக்கு வந்து இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நடக்கிற இதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வந்து எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணுற ஒரு முதலமைச்சர் இருக்கும்போது, மொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒரு பிரதிநிதியாக இருந்து அவர் குரல் கொடுக்கும்போது, சட்ட ஒழுங்குனாக்கா அவர் வந்து உடனே போய் அதை டீல் பண்ணி அதை முடித்து அட்ரஸ் பண்ணி அதை தீர்ப்பு வாங்குற அளவுக்கு எல்லா விஷயத்திலும் இருக்கும்போது இந்த 3 விஷயத்தை இவங்க கிளிப்புள்ள மாதிரி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை சார். இப்போ 26 இஸ்ரேல் போகிறாரு மோடி, 28 சண்டை நடக்குது, ஈரான் போய் சண்டை போடுறாங்க. 5ஆம் தேதி 60 ரூபாய் ஏற்றிட்டாங்க கேஸ். இப்போ இது எவ்வளோ பெரிய பாதிப்பு? இதை பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. அதில் உள்ள ஜிஎஸ்டி வரி மட்டும் 44 ரூபாய் பேசுவோம். அது ஒரு தனி டாபிக், அது இன்னொரு நாள் பேசுவோம். அதை விட்டுட்டு இந்த 3 மட்டும் திருப்பி சொல்லக்கூடாதுங்கிறத தமிழ்நாட்டில் என்ன இருக்கோ சரி பேசுவோம், பார்ப்போம். இந்த தீர்ப்பு வந்து கஸ்டோடியல் டார்ச்சரு இல்லை கஸ்டோடியல் டெத்து, போலீஸ் ப்ரூட்டாலிட்டி, அதாவது காவல்துறையுடைய கொடூரம் இல்லை மனிதாபிமானற்ற செயல்பாடு, அவர்களுடைய மூர்க்கத்தனம், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுன்னு பல்வேறு வழக்குகள் இருக்குது. அந்த மாதிரி இந்த வழக்கும் ஒரு முடிவு கட்டும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது விவாத மேடை, மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.